இதுக்கப்புறம் இந்திரா அசுரா அவங்க 2 பேருமே தனித்தனியா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளானை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்திராவோட கிளான் பேரு உச்சிஹா, அசுரோட கிளான் வந்து செஞ்சு. இதுக்கப்புறம் நிறைய கிளான் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். என்னதான் நிறைய கிளான் உருவானாலும் உச்சிஹா செஞ்சு இந்த 2 கிளான் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா இந்த 2 கிளானுக்கு எப்பவுமே ஆகாது. இந்த 2 கிளானும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் இந்திரா அவர் சொன்ன மாதிரியே உச்சிஹா கிளான்ல வந்து மறுபிறவி எடுக்கிறாரு. இவரை தடுக்க அசுரா சொன்ன மாதிரியே செஞ்சு கிளான்ல வந்து மறுபிறவி எடுக்கிறாரு. இப்படி மறுபிறவி எடுத்தவங்க தான் ஹஷிராமா செஞ்சு, மாதரா உச்சிஹா, மாதரா ஹஷிராமா. இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அப்போ இவங்களோட ஏம் என்னன்னா வந்து இந்த உலகத்துல வந்து போர் நடந்துகிட்டே இருக்கு, இந்த உலகத்துக்கு வந்து அமைதியை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு மாதராக்கு ஹஷிராமா செஞ்சும் தெரிய வருது, ஹஷிராமாவுக்கும் மாதரா ஒரு உச்சிஹான்னு தெரிய வருது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாதரா வந்து ஹஷிராமாவை வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹஷிராமா வந்து மாதரா ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறாரு. இப்படியே காலம் போக போக மாதரா அவரோட கிளானோட லீடரா மாறிடுறாரு, ஹஷிராமா அவரோட கிளானோட லீடரா மாறிடுறாரு. இவங்க 2 பேத்துக்குமே ஒரு தம்பி இருப்பாங்க. மாதரோட தம்பி பேரு இசுனா, ஹஷிராமாவோட தம்பி பேரு டோபிராமா. இந்த ஒரு 2 கிளான் சண்டை போடும்போது டோபிராமா இசுனாவை பயங்கரமா அட்டாக்